அனைவருக்கும் வணக்கம். கும்பகோணம் காருண்யா சுகாலயா மருத்துவமனையிலேருந்து டாக்டர் சிவகுமார் பேசுகிறேன். போன டிசம்பர் மாதம் எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. என்ன காரணம்னு கேட்டால் மூளையில் ரத்த கசிவு. அது ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக போய் அதனால் மூளையில் ரத்த கசிவு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே ஹை ப்ளட் ப்ரெஷர், அதாவது ரத்த கொதிப்பு ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை கண்டுக்கிறோம்? இன்னொன்று நினைக்கிறோம், சர்க்கரை வியாதி தான் நிறைய பேருக்கு இருக்குது, 9ல் ஒருத்தருக்கு இருக்குது, 9ல் இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க. உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிற ஹைப்பர் டென்ஷன் 4ல் ஒருத்தருக்கு இருக்குது. அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களில் 4ல் ஒருத்தருக்கு ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்குது. அதை மறந்துடாதீங்க. சைலண்ட் கில்லர் ஹைப்பர் டென்ஷன் மட்டும் கிடையாது, சைலண்ட் ஹார்ட் அட்டாக் டயபெட்டிஸில் வரும்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி சைலண்ட் ஹார்ட் அட்டாக் ஹைப்பர் டென்ஷன்லையும் வரலாம். அது இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன் ஹை ப்ளட் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகாமலேயே இறப்பு நேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இது பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க, நம்ம நன்மைக்காக தான். 18 வயசு தொட்டுட்டாலே ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு தடையாவது ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணி கண்ட்ரோலாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லைன்னா சந்தோஷமாக இருங்க, இருக்குது அப்படின்னா கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, வராமல் பார்த்துக்கங்க. அதுதான் புத்திசாலித்தனம். நன்றி, வணக்கம்.